வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி 1 ஏக்கர் 62 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பாருங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இடம் பாருங்கள், சூப்பரான லேண்டு. ஒரு 7 நிமிஷம் வீடியோ இருக்கும். வீடியோ வந்து பார்வையிடு பண்ணாத பாருங்கள். இந்த தோட்டம் ஃபுல்லுமே ரன் பண்ணி காட்டியிருப்பேன். எனக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் எந்த மாதிரி இருக்குது சொல்லி தெரியுங்க. பாருங்கள், இடம் பாருங்கள், சூப்பராக செவ்வக வடிவத்திலேயே இருக்குது. 4 மூலை சதுரமான லேண்டு. கிணறு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடன் அமைஞ்சிருக்கு. போர் தனியாகவே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தா கூட்டு கிணறுன்னு பார்த்துக்கிட்டிங்களாங்க. இதில் வந்து 4 அதாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து இன்னொரு காட்டுக்கார் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வந்துங்க பேருக்கு தான் கூட்டாக இருக்க தவிர அந்த காட்டுக்காரங்க வந்து இந்த கிணத்துல வந்து இது வரைக்கும் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண கிடையாது. இவங்க ஒண்டி மட்டும் தான் கிணத்தை ரன் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி சர்வீஸும் வந்து இந்த தோட்டம் விற்பனை பண்ணுறாங்க. அவங்களோட பேரில் தாங்க சர்வீஸுமே இருக்குது. இடமும் இங்கே தான் இருக்குது. இவங்களோட லேண்டில் தான் கிணறும் இருக்குது. அவங்க வந்து எடுத்துக்கல, பேருக்கு மட்டும் வந்து 3 நாளில் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு, இது வாரத்தில் 4 நாளைக்கு வந்து இவங்களுக்கு வந்துங்க 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்க தவிர அவங்க யூஸ் பண்ணிக்க கிடையாது. ஆனால் வந்து எல்லாமே இவங்க தான் பண்ணிக்கிறாங்க. மோட்டரும் இவங்க தனியாக தான் போட்டிருக்காங்க. சர்வீஸ் இவங்க பேரில் இருக்குது. இடம் பாருங்கள், அருமையான லேண்டு. இது மட்டும் தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா இது ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலையாக வந்துங்க 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. பெருசாக குறையாது, உட்காந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. சூப்பரான லேண்டு. அதேமாதிரி வந்து மோட்டரில் நீர்மூழ்கி மோட்டர் தான் போட்டிருக்காங்க. போரில் கிணத்துல நீர்மூழ்கி மோட்டர் போட்டிருக்காங்க. நல்ல லேண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடம் மதிப்புள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 35 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்று பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 25 மரத்துக்கு மேலே இருக்குங்க. சூப்பரான லேண்டு பாருங்கள். இது வந்து போருக்கு வச்சுருக்காங்க, சேஞ்சர் வச்சுருக்காங்க. போர் ஓட்டும் போது இதை போட்டுக்குவாங்க. அப்புறம் கிணத்துல தண்ணி எடுக்கும்போது அது பண்ண கிணறுல அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். கிணறு, ரோடு பெயிண்ட் எல்லாமே காட்டியிருக்கேன். முழுசாகவே பாருங்கள். ஏன்னா இந்த 7 நிமிஷம் வீடியோ இருக்கிறதுனால பார்வையிடு பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. டக்குன்னு பார்வையிடு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், இடம் நல்ல இடம். ஏன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கொள்ளுங்க. அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகிலே இருக்குது. தம்மம்பட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குங்க. இடம் பார்க்கணுன்னு வந்து விருப்பப்பட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு தம்மம்பட்டி வந்துடுங்க. தம்மம்பட்டிலேருந்து உங்களை அழைச்சிட்டு போய் காட்டிடுவோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெலாமரங்கள் 2 மரம் பாருங்கள். இந்த பெலாமரம் பெரிய மரமாகவே இருக்குங்க. இது ஒன்று இருக்குது. அதில் சின்ன மரங்களாக ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 200 டு 250 வாழை மரங்கள் இருக்குங்க. அந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான மரங்கள் வந்து வச்சுருக்காருங்க. எல்லாமே கலந்து விதவிதமான வாழை மரங்கள் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். தோட்டத்தை நேரில் வந்து பார்த்துருங்க. பாருங்க, இந்த செட்டு ஒன்று அதிலே இருக்குங்க. ஒரு மாடு கட்டுற மாதிரி செட்டு இருக்குங்க. இந்த மாதிரி வாழை மரம் பார்த்திங்கன்னா 250 மரம் குறைவு இல்லாமல் இருக்குங்க லேண்டில். ஏன்னா காட்டில் வந்து ஃபுல்லுமே 2 சைடுமே சாரியாக வச்சுருக்காங்க. இடம் பாருங்க, அவ்வளோ தெளிவான லேண்டுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமி. வாங்கிட்டு சும்மா நீட்டாக வந்து நம்ம பென்சிங் போட்டுட்டு அழகாக ஒரு வீடு ஒன்று போட்டுட்டுமா போதுங்க. போட்டுட்டு நம்ம அழகாக போய்க்கலாம், வந்துக்கலாம். இந்த தடம் தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து கரெக்டாக 150 அடி தாங்க அகலம். அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 20 அடி அகலமான மண் சாலை வசதி இருக்குங்க. இந்த லேண்டுக்கு வந்து தடம்னு பார்த்திங்கன்னா 300 அடி ரோட் பேஸ் வருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி லேண்டு 300 அடி ரோட் பேஸில் இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொளிஞ்சிக்காய் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரம் வச்சுருக்காங்க. எலுமிச்சை மரங்கள் இருக்குது. அன்னாசி பழ மரம் இருக்குங்க. வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, இந்த மாதிரி எல்லாமே இந்த முன்னாடி செட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. நெல்லிக்காய் மரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது. அருமையான லேண்டுங்க. ஏன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க. மொத்த விலையாகவே 1 ஏக்கர் 62 சென்ட்டுமோட விலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. செட்டு பாருங்கள், எவ்வளோ பெரிய செட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-20 மாடு கட்டலாம் லைனாக. அந்த மாதிரி இருக்குது. 2 சைடுமே கட்டுற மாதிரி வச்சுருக்காங்கங்க. வீடு மட்டும் கிடையாதுங்க. நம்ம தங்குறதுக்கு நம்ம இடமெல்லாம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க. அழகாக ஒரு பென்சிங் போட்டு இன்னும் ஒரு வீடு மட்டும் பண்ணிக்கலாங்க. இடம் பிறகு வெண்டைக்காய் செடி பாருங்கள், நாட்டுக்காய் பாருங்கள். நல்லா பெருசு பெருசாக இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி 1 அடி நல்லா வளரக்கூடிய செடிங்க. அன்னாசி பழம் சொன்னீங்களா, அப்புறம் இந்த மாதிரி சாரி வந்து ஒரு லைன் வச்சுருக்காங்க. ஏன்னா இதனால் செம்மண் பூமிங்க. இந்த மண்ணுக்கு வந்து நம்ம எந்த விவசாயம் பண்ணாலுமே பல ரகத்துக்கு அருமையான மண்ணுங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செம்மண் பூமி வேணும், இந்த மாதிரி பல ரகமான மரங்கள் வைக்கணும்னு சொல்லி நிறைய கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்டவங்க எல்லாமே பாருங்கள், அருமையான லேண்டு. நெல்லி மரம், இந்த மாதிரி நெல்லிக்காய் மரம் வந்து ஒரு 2 மரங்கள் இருக்குது எங்கள் தோட்டத்துலேயே. சொரக்காய் செடி போட்டிருக்காங்க. கீழே ஒரு செடி விட்டுருக்கேன். அதில் ஃபுல்லாக காய்ங்க இருக்குது. இடம் அருமையான சைட்டுங்க.
நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும். இந்த இடத்த வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போக முடியாது. வந்தால் இதை பேசி அட்வான்ஸ் போட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி இடங்க. ஏன்னா இந்த ரோடு சொன்னாலே 20 அடி ரோடுங்க இது. இது வந்து லாஸ்ட் வந்து நம்ம மலைக்கே வந்து லாஸ்ட் காட்டு வரைக்கும் போகிறதுக்கு இருக்குங்க. இதில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக லென்த்தாக இருக்குங்க ரோடு பாயிண்ட்டு. அப்புறமும் காட்டுற பாருங்க. முன்னாடி தாரசாலையை உங்களுக்கு காட்டியிருப்பேன். பக்கத்தில் பூரா குடியிருப்பு பகுதி தாங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவான லேண்டு இது. பூச்செடியெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க முன்னாடியே. இடம் 4 மூலை சதுரமான லேண்டுங்க. இந்த ஒரு லைனே பார்த்தீங்கன்னா பூரா வந்து வாழை மரம் விதமான காய்களை செய்யணும். 10 விதமான பழம் வச்சுருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க. தோட்டத்துக்காரே பார்த்து பேசணும். இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு 200-250 மரத்துலையுமே 10 ரகம் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதில் நேந்திரம் மரம் மட்டும் கிடையாது, மற்றது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க. லைனாக சாரி மரம் தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னா உடனடியாக நீங்கள் இடத்துக்கு வந்துடுங்க பார்க்குறதுக்கு. தடை பிரச்சனை கிடையாது, எந்த விதமான தெரியாது. தெளிவாக ரெக்கார்டு வச்சுருக்காங்க. 1 ஏக்கர் 62 சென்ட். தடம் போதாங்க 1 ஏக்கர் 62 சென்ட். இந்த ரோடு பேஸ் எடுத்திங்கன்னா 300 அடி ரோடு பேஸ் இருக்குங்க. கிணறுலாம் காட்டுறேன் பாருங்கள். போர் அருமையான போருங்க. அதில் நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காங்க. தோட்டம் பாருங்கள் ஃபுல்லுமே பாருங்கள். ஆல் ரவுண்டு பாருங்கள். 4 மூலை சதுரமாகவே இருக்குங்க. அப்படியே நல்லா விருச்சாகமான இருக்கும். இடமும் நல்ல இயற்கையான ஏரியாங்க. அருமையான லேண்டு பாருங்கள். ஈபி சொன்னாலும் இல்லைங்களா, ஈபி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். கீழே கிணறு பாருங்கள். கிணறு தண்ணி கல்லுக்கிட்ட அதே மாதிரி கிணத்துலையும் பார்த்தா உங்களுக்கு நீட்டாக வந்து 4 மூலையுமே வந்து கல்லுக்கிட்டு நல்லா கட்டி நல்லா பராமரிச்சு அந்த செடி கொடி மட்டும் இருக்குங்க. அது நம்ம வாங்கிட்டோம் ஒரு ஆளை வச்சு எல்லாம் அந்த செடிங்களெல்லாம் வெட்டி எடுத்துடலாங்க. தண்ணி நல்லா சூப்பராக இருக்கும். போர்லேயும் தண்ணி இருக்குது, கிணத்துலேயும் தண்ணி இருக்குது. இதெல்லாம் டைரெக்டாக அப்படியே ரன் பண்ணலாங்க. பாருங்கள் இது போர் தண்ணி ஊற்றிட்டு இருக்குது, கிணத்துலேயும் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த 1 ஏக்கர் 62 சென்ட்டுக்கு மீதி தாங்க தண்ணி. அப்படியே நம்ம டைரெக்டாக இதெல்லாம் ரன் பண்ணலாங்க. சூப்பராக. ஏன்னா வந்து இன்னொரு பார்த்துக்கு அந்த ஒரு நாளைக்கு எடுக்கிறவங்களும் இதில் எடுக்கிறது கிடையாது பாருங்கள். அதுதான் மாதிரி தாரசாலை அந்த மெயினில் நிற்கிறாருங்க. அதே மாதிரி தாரசாலை அதுலேருந்து கரெக்டாக ஒரு 150 அடி தாங்க நமக்கு. அது அப்படியே வந்து பாருங்கள் லேண்டு எரிச்சல் அந்த பஸ்ஸுங்களாம் நிற்க வரீங்களா, அது தாரசாலை. மிஸ் பண்ணிடுறீங்க. நல்ல ஒரு லேண்டு. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.